Hi hello friends, இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா Benime ஆப் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த Benime ஆப் பத்தி ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டுருக்கோம். அது போட்டு 1 or 2 இயர்ஸ் ஆயிருக்கும். சோ இப்போ சில ரீசன்ட்டா அப்டேட்ஸ் வந்து சில ஃபீச்சர்ஸ்லாம் மாறி இருக்கு. பேசிக்கா பாத்தீங்கன்னா இது ஒரு ஒயிட் போர்ட் ரைட்டிங் அனிமேஷன் ஆப். சோ இதுல நீங்க ஒரு ஒயிட் போர்ட்ல நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ அது நீங்க ஒரு கையால எழுதுற போல நீங்க வந்து எழுதி காமிக்கலாம். இல்ல ஒரு படம் வரையணும்னா அந்த படத்தை நீங்க வரைஞ்சு காமிக்கலாம். சோ இது போல நீங்க உங்களோட கிரியேட்டிவிட்டி லெவலுக்கு சூப்பரா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு ஸ்டோரி டெல்லிங் சேனல் வச்சிருக்கீங்களோ இல்ல வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்றீங்களோ இத பத்தியாச்சும் அப்படினா நீங்க இந்த ஒயிட் போர்ட் அனிமேஷன் ஆப் வந்து நீங்க யூஸ் பண்ணி நீங்க சூப்பரா நீங்க சொல்ல வர விஷயத்தை வாய்ஸ் ஓவர் மூலமா கன்வே பண்ணலாம் அண்ட் டெக்ஸ்ட் மூலமாவும். ஓகே फ्रेंड्स, இந்த Benime ஆப்பை எப்படி யூஸ் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்க அடிக்கடி பார்க்க முடியும். ஓகே, வாங்க அப்ப வீடியோக்குள்ள போலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரணும் அது உங்களுக்கு தெளிவா புரியும். ஃபர்ஸ்ட் உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல சர்ச் பார்ல Benime அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க, ஸ்கிரீன்ல தெரியுற மாதிரி. சோ இந்த ஆப் தான் இது. இதை கிளிக் பண்ணி உங்க மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகே फ्रेंड्स, இப்போ நம்ம இந்த Benime ஆப்பை ஓபன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணது இப்படி தான் சிம்பிளாக இருக்கும் இன்டர்ஃபேஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ப்ராஜெக்ட்ஸ், மூவிஸ், ஓல்டு மூவிஸ், அதில் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் தான் ஆல்ரெடி செலக்டடாக இருக்கும். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் கிரியேட் பண்ண போகிற வீடியோக்கு ஒரு நேம் வந்து கொடுக்க சொல்லும். ஸோ நேம் யுவர் அனிமேஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஸோ என்ன பண்ணலாம், யூடியூப் வீடியோன்னு கொடுத்துப்போம். நீங்கள் என்ன டைட்டில் கொடுக்க விரும்புகிறதோ கொடுத்துக்கோங்க. அடுத்து என்ன சைஸில் வந்து இந்த வீடியோ நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் இருக்குது. இந்த சைஸை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா யூடியூபுக்கு கிரியேட் பண்ணுறோமா, இன்ஸ்டாகிராமுக்கா, டிக்டாக்குக்கா, ஃபேஸ்புக்கு, இப்படி நிறையா ஆப்ஷன் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நம்ம யூடியூபுக்கு தான் கிரியேட் பண்ணுவோம். இன்ஸ்டாகிராம் கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன கிளாரிட்டியில் வேணும் அதையும் போட்டிருக்கு. யூடியூப்லேருந்து 1080p, யூடியூப்லேருந்து 780 பிக்சலில் வந்து கிரியேட் பண்ணுமான்ட்டு. ஸோ நம்ம 1080pலேயே வந்து நம்ம செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணிட்டு இப்போ கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட் நேம் வந்து ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ நம்ம வந்து ஸ்பேஸ் இல்லாமல் அடிச்சுப்போம், யூடியூப்ல அடிச்சுப்போம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதில் நம்ம இந்த ஒயிட் போர்டில் வந்து நம்ம என்ன எடிட் பண்ண போகிறோமோ நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இங்கே கீழே ஒரு கட்டமாக போட்டு 1ன்னு போட்டிருக்கு இல்லையா. ஸோ இந்த ஏரியா வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்லைடு. இதே நம்ம 2-3 ஸ்லைடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஸ்லைடு வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு ஸ்லைடு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது ஆட் அடிக்கடி வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். அதை அப்படியே ஸ்கிப் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்லைடை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் ஸ்லைடை செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடுறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்லைடை வந்து எடிட் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி இப்போ நம்ம என்ன கொடுக்கலாம், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி இன்சர்ட்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை வந்தாச்சு. இது நம்ம கிளிக் பண்ணி எங்கே வேணுமோ நம்ம அங்கே இழுத்து வச்சுக்கலாம். அண்ட் எவ்வளோ சைஸுக்கு வேணாலும் சைஸை மாற்றி வச்சுக்கலாம். இங்கே ஏஏன்னு இருக்கு இல்லையா. ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஃபாண்ட்டுக்கு வேணுமோ நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி செலக்ட் பண்ணிருக்கேன். அடுத்து சைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் 100ன்னு இருக்கா. ஸோ அதை நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சைஸ் வந்து பெருசாகிட்டே போகும். அதுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதேமாரி அந்த ஏரோ மார்க், டவுன் ஏரோ மார்க் வந்து நீங்கள் கீழே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு சின்னதாகும். அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட்லேருந்து வரணுமா, சென்டர் அலைன்மெண்ட் வேணுமா, ரைட் அலைன்மெண்ட் வேணுமான்னு கேட்டிருக்கு. ஸோ நீங்கள் லெஃப்ட் அலைன்மெண்ட், சென்டர் அலைன்மெண்ட்டே கொடுத்துக்கோங்க. நான் சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்துட்டேன். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா டிலே டியூரேஷன் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ டியூரேஷன் வந்து அந்த லெட்டர் வந்து நிற்கணும் அப்படின்னு நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 செகண்ட் இருக்குது. நம்ம 2.1 இது நம்ம அப் ஏரோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா 2.2, 2.3 அப்படி வந்து அதோட டியூரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ நான் வந்து 3 செகண்டுக்கு வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ செகண்ட் அந்த டெக்ஸ்ட் வந்து நிற்கணுமோ அது நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த செகண்டுக்கு. அந்த டெக்ஸ்ட் வந்து எவ்வளோ நேரத்துக்கு வந்து பாஸ் ஆகி நிற்கணும் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பக்கத்தில் பாஸ்ன்னு இருக்கா, அதில் ஒரு ஏரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா 2 செகண்ட் பாஸ் ஆகி நிற்கும். ஸோ அதேமாரி இருக்குது. அடுத்து நம்ம வந்து இந்த பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா திருப்பி அந்த லெட்டரை நம்ம எடிட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ மேலே இருக்க ப்ளே சிம்பிள் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அது எழுதும். ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக எழுதிச்சா. இப்போது எழுதி முடிச்சுட்டு இப்போது 2 செகண்ட் வந்து பாஸ் ஆகி நிற்குது. அடுத்து இங்கே ஒரு அனிமேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா
அந்த லெட்டர் வந்து எப்படி பவுன்ஸ் ஆகணுமா, ஃப்ளாஷ் கொடுத்தனா மின்னணுமா, ஸோ பல்ஸ், ஸோ இது போல் நிறையா ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. வாபிள், பவுன்சிங். ஸோ அந்த லெட்டர் வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ஆகணும், என்ன மாதிரி ஒரு அனிமேஷன் க்ரியேட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பல்ஸை கொடுக்குறேன். அடுத்து செலக்ட் கலர்னு இருக்குது. இந்த கலர் வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா லெட்டர் வந்து என்ன கலரில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிளாக்லேயே இருக்கட்டும், நான் பிளாக் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ திருப்பி ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அனிமேஷன் மட்டும் தான் வருது. ஸோ அதனால் வந்து இந்த எழுதுகிற மாதிரி வரல. நம்ம அந்த அனிமேஷன் வந்து டிஃபால்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். மேலே இருக்க ப்ளே ஐக்கானை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கை எழுதுகிற போலே வரும். இப்போ நம்ம அடுத்த டெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். திரும்பவும் டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு டைப் பண்ணுறோம். டைப் பண்ணிவிட்டு இன்சர்ட்டை கொடுப்போம். இன்சர்ட்டை கொடுத்து அது உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ, அதே போல் எவ்வளோ சைஸ் உங்களுக்கு வேணுமோ அது நீங்கள் வந்து சைஸ் வந்து சின்னதாக்கிக்கோங்க. சென்ட்ரல் அலைன்மெண்ட் கொடுத்துக்கோங்க. ஃபாண்ட் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து டிலே டியூரேஷன் இருக்கும். டிலே டியூரேஷன் எதுக்குன்னா, இந்த மேலே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ஹாய் ஃப்ரெண்ட்ஸுக்கு அடுத்தபடியாக இந்த ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்னு லெட்டர் வந்துட்டு அடுத்து எவ்வளோ நேரம் டிலே கழித்து இந்த செகண்ட் லெட்டர் வரணும் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு 1 செகண்ட் வந்து டிலே ஆகிட்டு இந்த லெட்டர் வர மாரி நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு எழுதுது, அது ஒரு 2 செகண்ட் பாஸ் ஆகும். பாஸ் ஆகிட்டு அடுத்த அந்த லெட்டர் முடிஞ்சதுக்கப்புறம் 1 செகண்ட் கழிச்சு திரும்பி இந்த ஹலோ ஹவ் ஆர் யூ, ஸோ இது வந்துடுச்சு பார்த்துங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம இது ஓரளவுக்கு நீங்கள் பேசிக் தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்த டெக்ஸ்ட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிஜி பேக்ரவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா, அது ஒயிட் கலர் பேக்ரவுண்டுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் நீங்கள் கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லா கலர் செலக்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அது எல்லா கலர் பேக்ரவுண்டாக மாறிடுச்சு. அடுத்து நம்ம செலக்ட் பண்ணி திரும்பி வேறு கலர் செலக்ட் பண்ணாலும் அது அந்த கலர் மாறிடும். இல்லை நான் வேணாம் உங்களுக்கு ஒயிட்டே போதுனாலும் நீங்கள் ஒயிட் வச்சுக்கலாம். இல்லை செலக்ட் இமேஜ் ஏதாச்சும் நீங்கள் கொடுத்து கூட வச்சுக்கலாம். ஸோ நான் ஒரு நேச்சர் இமேஜ் வந்து கொடுக்குறேன். இந்த நேச்சர் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ஸோ இது அந்த இமேஜ் வந்து பேக்ரவுண்டில் வந்து வரும். ஸோ நம்ம கேலரிலேருந்து செலக்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். இல்லை இதுவும் வேணாம் எங்களுக்கு ஒயிட்டே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒயிட் கலரே வச்சுக்கலாம். ஸோ ஒயிட்டே வச்சாச்சு நான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஹேண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா கை வந்து உங்களுக்கு எழுதுது இல்லையா, ஸோ அந்த கை என்ன மாதிரி எழுதணும், என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய விதமான கைகள் இருக்குது. வெறும் பென்சில் மட்டும் வந்து எழுதணுமா, இல்லை இந்த இறகு மாரி இருக்குது இது வந்து எழுதணுமா அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த இறகை செலக்ட் பண்ணிருக்கேன். இப்போது கிளிக் பண்ணி பார்ப்போம். வெறும் இந்த இறகு மட்டும் எழுதும், இல்லை வேறு கை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பென்சில் மாதிரி இருக்குது, இதை கிளிக் பண்ணிப்போம். அடுத்து இந்த கை செலக்ட் பண்ணி பார்ப்போம். இப்படி ஒவ்வொரு விதமான கைகள் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. வெறும் பென்சில் மட்டும் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அப்படி உங்களோட க்ரியேட்டிவிட்டி லெவலுக்கு ஏற்ற போல், உங்களோட வீடியோக்கு ஏற்ற போல் நீங்கள் வந்து இதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க என்ன வேணுமோ. ஓகே, அடுத்து நம்ம இதில் மியூசிக்கை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா மியூசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வாய்ஸ் ஓவர் இதிலே கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் மியூசிக்கே ஆட் பண்ணிக்கலாம், இல்லை உங்களோட ஓன் வாய்ஸ் ஓவரை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதை பற்றி நீங்கள் டெக்ஸ்ட்டாக நீங்கள் போட்டுக்கிட்டு உங்களோட வாய்ஸ் ஓவர் நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். அடுத்த ரெக்கார்டுன்னு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ ஃபஸ்ட்டு மியூசிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்ப்போம். இந்த மியூசிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கேலரியிலேருந்து நீங்கள் ஏதாச்சும் மியூசிக் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு மியூசிக் வந்து செலக்ட் பண்ணிருக்கேன் கேலரியிலேருந்து. இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு மியூசிக் வந்து செலக்ட் பண்ணேன். ஸோ இந்த ரைட்டிங்க்கு ஏற்ற போல், அது போல் நீங்கள் உங்களோட ரைட்டிங்க்கு உங்களோட எக்ஸ்பிளைனுக்கு என்ன மியூசிக் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் உங்களோட வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுனால கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மியூசிக் வேணாம் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட்டை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. டெலிட் ஆகிடும். இப்போ ரெக்கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரெக்கார்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா மைக் வந்து உங்களுக்கு ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். இப்போ ரெக்கார்டை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா 1 to 3 செகண்ட் வந்துட்டு ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து ஓடும், அந்த வீடியோ ஓடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ, எல்லாம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்குற மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன வாய்ஸ் ஓவர் கொடுக்க விரும்புகிறீங்களோ கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டாப் பண்ண கிளிக் பண்ணிடலாம். இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். இதை
ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து ஓடும், அந்த வீடியோ ஓடும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ, எல்லாம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்குற மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன வாய்ஸ் ஓவர் கொடுக்க விரும்பி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்போம். ஸோ அதுமாரி நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுனால கொடுத்துக்கலாம், இல்லை வெறும் ரைட்டிங் மட்டும் வேணும், நான் வாய்ஸ் ஓவர்லாம் வந்து நான் வேறு எடிட்டிங் ஆப்ஸில் கொடுத்துக்கிறேன், கைன் மாஸ்டரில் கொடுத்துக்கலாம், இல்லை இன்ஷாட்டில் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம். இதிலே கொடுக்கறதுனால கொடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் வந்து எடிட்டிங் ஆப்ஸ் தனியாக வச்சுருந்தீங்கன்னா அதில் கொடுக்குறதாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இது வேணாம்னா திருப்பி அதை கிளிக் பண்ணிவிட்டு வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், டிலீட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பேக் போயிடலாம். அடுத்து இன்னொரு டவுட் எல்லாருக்கும் இருக்கும், நம்ம இந்த கோலம் போடுற மாரிலாம் இதில் போட முடியுமான்ட்டு. ஸோ கோலம் போடுற மாரிலாம் இதில் நம்ம போட முடியாது. ஆனால் நீங்கள் கோலம் போட்ட இமேஜ் இருந்துச்சுன்னா அதை இதில் வரைகிற மாரி பண்ணலாம். ஸோ உதாரணத்துக்கு இப்போ இந்த ஸ்டிக்கர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல கீழே, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆட் இமேஜ்னு இருக்கும், இந்த ஆட் இமேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கேலரி ஓப்பன் ஆகும். ஸோ நான் ஒரு கோலம் இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கோலம் இமேஜை வந்து ஓகே பண்ணிக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதெல்லாம் வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கோலத்தோட இமேஜ் கோலம் போடுற மாரி வராமல் கோலத்தோட இமேஜே மொத்தமாக வரைகிற மாரி தான் வரும். இப்போ இந்த ஸ்லைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்லைடுக்கு அடுத்து நம்ம இன்னொரு ஸ்லைடு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே இருக்கிற இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணது உங்களுக்கு ஆடு வரும். ஆடை ப்ளே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து திரும்ப ஒரு ஒயிட் ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா 1, 2ன்னு ஒரு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லைடு வேணால் ஃபஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க, செகண்ட் ஸ்லைடு நீங்கள் பார்க்கணும் செகண்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் ஸ்லைடில் திருப்பி வேறு இமேஜஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்டிக்கர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் இமேஜை கொடுத்து, ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் தோனி இமேஜ் நம்ம வந்து வைப்போம். வச்சுட்டு இதை வந்து நம்ம சைஸை வந்து சின்னது பண்ணிக்கலாம். சைஸை சின்னது பண்ணிக்கிட்டு டியூரேஷன் வந்து ஒரு 1 செகண்ட் வச்சுப்போம். ஸோ அந்த எந்த ஸ்லைடை ப்ளே பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஸ்லைடை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ப்ளே பேஜுங்கிறத கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்லைடு மட்டும் உங்களுக்கு பேஜ் ஆகும். மொத்தமாக மேலே இருக்க ப்ளே ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்தே எல்லாமே ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம திரும்ப ஸ்டிக்கர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மேலே வந்து டெம்ப்ளேட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கேஷுவல் மேல், ஸோ இது போல் நிறைய அனிமேஷன் பிளாக் அண்ட் ஒயிட் இந்த கலர் சின்ன குட்டி அனிமேஷன் வந்து இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறது செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணுறேன். இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே, நல்லாயிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வந்து மோட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நிறைய எக்ஸ்ப்ரெஷன், நிறைய ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் பண்ணுற மாரி, ஒரு பையன் மாரி பொண்ணு மாரி, ஸோ எல்லாமே இருக்கும். பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் மேல், கேஷுவல் மேல். இதில் உங்களுக்கு எது நீங்கள் என்ன ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களோ இல்லை வந்து ஏதாச்சும் விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அனிமேஷன் சின்ன கார்ட்டூனாக பார்த்து நீங்கள் வந்து இதில் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பொண்ணை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா இது இருக்குது, அனிமேஷன் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா மேல் ஆக்குபேஷன் பார்த்தீங்கன்னா இதில் டாக்டர், சயின்டிஸ்ட்டு, ஃபுட்பால் பிளேயரு இது போல் இருக்குது. அண்டு பார்த்தீங்கன்னா இதில் சில மூவ்மெண்ட் கொடுக்குற போலே இருக்கும், சில இது வெறும் பாசிங் இமேஜாக கூட இருக்கும். இப்போ சைல்டுன்னு இருக்குது. ஸோ சைல்டோட ஒரு இதை நம்ம வச்சுப்போம், சைல்டோட இதை இங்கே வச்சுப்போம். ஸோ ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம நார்மலாக கொடுக்குற இமேஜை விட இந்த மாதிரி இதில் இருக்க அனிமேஷன் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வரைகிறது பார்த்திங்கன்னா நல்லா கிளியராக சூப்பராக இருக்கும். வரைகிறத பார்க்கும்போது எக்கச்சக்கமான இது பேர் ஷேப்ஸ்லாம் கூட இருக்குது, ஆரோ மார்க்கு, பாக்ஸு, ட்ரையாங்கிள், சர்க்கிள், இது போல் இதுவும் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனிமேஷன். ஸோ இதில் மாரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து வெறும் இதாக மட்டும் இல்லாமல் மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதை உதாரணத்துக்கு தான் இங்கே ஒன்று வைக்கிறேன். இப்போ நம்ம இதை ப்ளே பண்ணி பார்ப்போம். இந்த அனிமேஷன் இமேஜ்லாம் வெறும் இமேஜாகவே இருக்கும், மூவ் ஆகாது. இப்போ நம்ம கொடுத்த அனிமேஷன் இமேஜ் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து மூவ் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஆனால் அது வரைகிற மாரி வராது உங்களுக்கு, அது ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எதை பற்றி நீங்கள் பேச விரும்பினாலும் எதை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பினாலும் அதுக்கு உண்டான எல்லா அனிமேஷன் இமேஜஸுமே இருக்குது. நீங்கள் இதுலேருந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம இதை சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சேவ் ஐக்கான் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட் சேவ்டுன்னு வந்துடுச்சு. ப்ராஜெக்ட் சேவ்டுன்னு வந்ததுக்கப்புறம் மேலே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். சேவ் ஐக்கான் கொடுத்ததுக்கப்புறம் நேம் ஏ மூவின்னு கேட்கும். திரும்ப நம்ம யூடியூப்லேயே கொடுத்துப்போம். கொடுத்துட்டு மேக் மூவி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ ஸ்லைடு யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ இமேஜஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு பொறுத்து இதோட டியூரேஷன் வந்து கொஞ்சம் அதிகம் கம்மியாகும். ஸோ
ஸோ இந்த பினைம் ஆப்பை பற்றி ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டி லெவலை பற்றி நீங்கள் பொறுத்து நீங்கள் இதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால ஷேர் மூவி கொடுத்து வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லையோ ஷேர் பண்ணிக்கலாம், யூடியூப்லேயோ. இல்லை ப்ளே மூவி கொடுத்தீங்கன்னா இங்கே ஃபோன்லேயே நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ப்ளே மூவியை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணிப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக ப்ளே ஆகுது. இதே போல் தான் இந்த எழுதுகிற வீடியோஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு பெரிய லேப்டாப் இருக்கணும், பிசி இருக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. ஃபோன்லேயே சூப்பரான ஒரு ஆப் இருக்குது பினைமின்ட்டு. இதோட ஃபஸ்ட்டு பார்ட்டி வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் புது அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.